அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான இந்த சித்த வைத்தியர் உலகநாயன் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மூலம், அதாவது இரத்தம் மூலமாக இருக்கலாம், சீர் மூலமாக இருக்கலாம், எந்த மூலமாக இருக்கலாம். இந்த மூலம் வருவதற்கு காரணமே நம்ம கையில் தான் இருக்குது. நல்லா தூங்கணுங்க, நல்லா தூங்கணும். மனம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போகணும். மலச்சிக்கல் இல்லாத பார்த்துக்கணும். தூக்கம் இருக்கணும். காரம், எண்ணெய் பண்டம் இதெல்லாம் நம்ம தவிர்த்தா ரொம்ப நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இந்த ஹோட்டலில் போய் இப்போ எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, பரோட்டா இதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறது இருந்தாத அது என்ன செய்யுது, ஆசன வாயில் அப்படியே வறட்சி ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, நல்லா மனம் போகிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுங்கள். அதே போல் வாரம் 2 தலை முழுங்க, எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் தலை முழுவணுங்க. இப்போ யாருமே எண்ணெய் தேய்ச்சி தலை முழுவதே கிடையாது. நானும் பல நாட்களாக பல வருஷமாக நான் சொல்லின்னு வரேன், எண்ணெய் தேய்ங்க, தலை முழுங்க. தலை முழுனா உங்கள் உடல் சூடு தணியும். சூடு தணிந்தால் உடல் நல்லா இருக்கும், மலச்சிக்கல் இருக்காது. உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எண்ணெயை தேய்ச்சி குடிங்க. எண்ணெய் தேய்ச்சா எந்த நோய், ஸ்கின்னு ப்ராப்ளம் கூட வராது சொல்கிறேன், கேட்கணும். அதனால் இந்த மூலம் வந்துடுதுனாக்கா சில பேருக்கு என்னென்னா ஆசன வாயில் வெடிப்பு வரும், புண்ணு வரும், கட்டி வரும். இதெல்லாம் அது வெடித்து ரணமாகி ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டிய நிலமையில் இருக்குதுங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம நல்லா உழைக்க சாப்பிட்றோம், பசங்கள்லாம் இங்கே ஸ்கூலுக்கு இட்டும் போகிறோம், எல்லாம் விட்றோம், நல்லா நிம்மதியாக இருக்கிறோம். இந்த நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வேலைக்கு போகிறோம். அதனால் இந்த நிம்மதிக்கு காரணம் என்னன்னா, சும்மா உக்காந்துன்னு வேலை செய்யக்கூடாது. கம்ப்யூட்ரு, செல்லு இதெல்லாம் போட்டு நோண்டி டிவியே பார்த்துன்னு உக்காந்துட்டு சாப்பிட்ட உடனே படுக்கிறது, சாப்பிட்ட உடனே உட்காருறது இது இருக்கவே கூடாது. சாப்பிட்டா நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு ரிலாக்ஸாக அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வாக்கிங் போங்க. போக மாட்டேறீங்க, அதுவும் போக மாட்டேறீங்க. காலையில் எழுந்துச்சி ஒரு கிளாஸ் தண்ணியாவது சாப்பிடுங்க, அதில் ஒரு சொம்பு தண்ணியாவது சாப்பிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் நடங்க. நடந்தனா ஆட்டுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. ஃப்ரீயாக மலமும் வரும். அதனால் இந்த சோம்பேறித்தனத்தை நம்ம விட்டுட்டு நம்ம உடலுக்காக நம்ம வாழணும், சரிதா? அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, இந்தமாரி நோய் மூலம் வரணும் அவசரப்படுறத விட நம்ம இதை நான் சொன்னதை நீங்கள் கடைப்பிடிச்சாலே நல்லா இருக்கலாம். இதுக்கு சிம்பிளான சில பேர் மருந்து கேட்டாங்க. அதனால் நம்ம இப்போ செய்யறது விற்கிற விலைவாசியில் பார்த்தா மருந்து வாங்கி சாப்பிட முடியல. அதனால் ஒரு அன்பர் கேட்டார், ஐயா எனக்கு வலி தாழ வெடிப்பு இருக்குது, அது உள்ள தூள் கட்டி மாரி இருக்குதுயா, என் தயவு செய்து சொல்லுங்கன்றார். நான் சொல்கிறத செஞ்சு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, காது கொடுத்து கேட்குறீங்களா, அதால் விட்டுறீங்க. அதனால் நீங்கள் வாங்க முடியலனாலும் சிம்பிளாக உங்கள் வீட்டில் செஞ்சாவது கொடுக்க சொல்லுங்கள். அதனால் சிம்பிளாக நான் சொல்கிறேன் கேட்டுங்க. வீட்டில் எல்லா கடையிலையும் இருக்குது. ஓமம் வாங்கிக்கிங்க, இந்து உப்பு வாங்கிக்கிங்க, கடுக்காவும் வாங்கிக்க, சுக்கு, வால்மிளகு, அரிசி திப்பிலி இவங்கெல்லாம் வாங்கி வச்சிங்க. நீ எப்படின்னா சம அளவு வாங்கிக்கிங்க. நீங்கள் 50 வாங்கிக்கிங்க, இல்லை 100 வாங்கிக்கிங்க. இதெல்லாம் சம அளவு. ஓமம், இந்து உப்பு, கடுக்கா, சுக்கு, வால்மிளகு, அரிசி திப்பிலி இதை வாங்கி நீங்கள் என்ன செய்றீங்க, தனித்தனியாக லேசாக வறுத்துங்க. புன்வருளாக வறுத்துங்க. தனித்தனியாக பொடி செய்து அதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்க. இதை என்ன செய்றீங்க, ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துங்க. அரை டீஸ்பூன் எடுத்து அதை என்ன செய்றீங்க, தண்ணியில் போட்டு அப்படியே காலையில் மாலையில் 2 வேளை சாப்பிட்டுன்னு இல்லை சுட தண்ணியிலையாவது கலந்து சாப்பிடுங்க. அப்படியே கலந்து சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா 2 வேளை சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு வாரத்திலே குணமாகும். ஒரே வாரத்தில் நீங்கள் குணத்தை பார்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்டுவாங்க. அரை டீஸ்பூன் எடுத்து காலை மாலை 2 வேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வெடிப்பு ரணம் இருந்தாலும் போயிடும். அது உள்ள வலி கட்டி சீர்கட்டி இருந்தாலும் சரியாயிடும். இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ ஒரு லேகியம், அதாவது கருணைக்கிழங்கு லேகியம் வாங்கினாலே ஒரு 300 ரூபா 400 ரூபா ஆகுது. இப்போ நான் சொன்ன இதை வாங்கினா ஒரு 200 ரூபா 300 ரூபா 250 ரூபாவில் முடிஞ்சிடும். அதனால் இதை போல் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு பயன்படுங்க.
தெரியுதுங்களா? இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, பரோட்டா, சப்பாத்தி இதெல்லாம் வாங்கி எண்ணெய் பண்டத்தில் சாப்பிட்டு அதானே சிக்கன் ஃப்ரை வாங்கி அதெல்லாம் 100, 200, 500 கணக்கில் செலவு பண்ணுறதை விட இது 200, 100 செலவு பண்ணி இது சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்களாம் நல்லா இருப்பீங்க. அதனால் இந்த அவசரப்படாத இருக்குன்னா இதை செய்யுங்க, பயன்பெறுங்கள், நன்றாக இருங்கள். நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயலாக இருக்கிறதுக்கு இந்த வழியை பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.